friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோனே 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ சோம்பு லவங்கம் பட்டை 3 சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ 2 தக்காளி இதில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் இதில் தூவி 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.